ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் தூங்கி முழிக்கிறதுக்கு முன்னாடியே சிக்கன் வந்துச்சு. அதனால் அதை எடுத்து நல்லா கழுவி உப்பு போட்டு நல்லா விரவி வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா மறுபடியுமே கழுவிக்கிட்டு மஞ்சப்பொடி போட்டு விரவி ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சாச்சு. மார்னிங் குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு வெறும் பாதாம் பால் மட்டுமே போதுமான்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு பாதாம் பாலும் எனக்கு சத்து மாவு பாலும் ரெடி பண்ணிக்கிட்டேன். வேறு ஒரு பாக்கெட் பொரிக்கடலையும் இடையில சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதான் எங்களோட மார்னிங் சாப்பாடு. இருக்கிற சிக்கனில் சதையை மட்டும் தனியாக எடுத்து வடை பண்ணதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். கிரேவி பண்ணதுக்காக சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இது கூடவே தக்காளி, மல்லிக்கீரை, வத்தல், மல்லி, சீரகம், சோம்பு, அப்புறம் இது என்னென்னக்கு சிக்கன் மசாலா, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு வறுத்து திரிச்ச மசாலா இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதை எடுத்து ஒரு ஓரத்தில் ஆற வச்சுட்டு அதே சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிக்கிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சிடணும். இந்த அளவுக்கு வத்தின பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும். நம்ம இந்த கிரேவி ஊற்றி சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா குழம்பு தேவையில்லை. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வடையுமே ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் 4 சாப்பாடு. இந்த கிரேவி ஒர்க்கை ட்ரை பண்ணி